இந்த மாதிரி விஜய் வந்தனால நம்ம பல பேர் நினைக்கிறது வந்து ஒருவேளை வெளிநாட்டில இருந்து ஃப்ளைட்டா வந்து இறங்கிட்டாங்க, வெளியூர்ல வெளி மாநிலங்கள்ல இருந்தவர்கள்லாம் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நான் அப்படி பார்க்கல. நான் இது வந்து இன்னும் எப்படி பார்க்கலாம்னா, ஒருவேளை எப்படி பார்க்கலாம்னா, கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை ஏன் அது கூடுச்சு அப்படின்றதுக்கு நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு போனோம்னா, கொங்கு மண்டலத்தில் 2 கட்சிகளுமே வந்து பரவலாக பணம் கொடுத்துருக்காங்க. 2 பிரதான கட்சிகளுமே வந்து பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து 2 பேர்ட்டையும் பணம் வாங்கினவங்க நீங்க ஓட்டே போடாமல் இருந்தால் 2 கட்சிக்காரர்களும் சண்டைக்கு வருவாங்க. அப்படிங்கும்போது ஒரு அலுப்பா இருந்தா கூட பரவாயில்ல, அலுப்புனால போடாமல் இருக்கவர்கள், விருப்பம் இல்லாமல் போடாமல் இருந்தவர்கள் கூட இந்த முறை வந்து பெருமளவு வாக்கு செலுத்தி இருக்கலாம். ரெண்டாவது, விஜய்க்கான வாக்குப்பதிவு ஒரு ஆர்வத்தோட ஒரு குறிய அளவுல அதுவும் கூடியிருக்கலாம். இதெல்லாம் வச்சுதான் கொங்கு மண்டலத்தில் சில இடங்களில் 90% நான் பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு அதிகப்படியான வாக்குப்பதிவு கொங்கு மண்டலம் நடந்ததுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம் நினைக்கிறேன். நம்ம வந்து இப்ப போலிங் எவ்வளவு போகும் அப்படின்றதுக்கு நம்ம கருத்து கணிப்பு நடத்துறது இல்ல. நம்ம வந்து எப்படி எவ்வளவு போலிங் நடந்தாலும் அதுக்கேற்ற போலிங் நடக்கும் தான் நான் பாக்குறேன். இப்ப அதிகப்படியான போலிங் நடந்திருக்கனால இது எதிர்கட்சிகளுக்கு விரோதமா மக்கள்லாம் கொந்தளிச்சு வந்து போட்டாங்க அப்படின்னு எடுக்க முடியாது. விஜய்க்கு ஆதரவாக எல்லாரும் திரண்டு வந்து போட்டுட்டாங்க. விஜய்க்குரிய ஆதரவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 25% வரைக்கும் போகலாம். சென்னையை பொறுத்தவரை 30% தாண்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுல தான் அது நிக்குமே தவிர அதை தாண்டி விஜய் வாக்குகள் போறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. அதே மாதிரி எங்க அந்த வாக்கு சதவீதம் நீங்க ஒரு 10% ஏறி இருந்தாலும் அது அதே ரேஷியோல தான் ஏறி இருக்கும். திமுகவுக்கு போற ஓட்டு திமுகவுக்கு போயிருக்கும், அதிமுகவுக்கு போறது அதிமுகவுக்கு போயிருக்கும். ஏன்னா நீங்க ஒரு பணத்தால ஒரு இது வந்துச்சுன்னா இது நிச்சயமாக வந்து விஜயை தாண்டி அதிமுக திமுகவுக்கு இன்னும் சில பெர்சன்டேஜ் கூடலாம். அந்த மாதிரியான மாவட்டங்களில் பணம் அதிக விளையாடிய இடங்கள்ல வந்து விஜய்க்கான வாக்குகள், தாவேக்கான வாக்குகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது பழைய நான் பண்ண கருத்து கணிப்புகள்லாம் வந்து விஜயகாந்த் கட்சிக்கெல்லாம் சீமானுக்கெல்லாம் பார்த்திருக்கேன். எங்களுக்கு வந்த சதவீதத்தை விட கடைசி நேரத்தில் ஒரு 2-3% குறைஞ்சிரும். சமீபத்தில் பார்த்தோம் 2019 அவருக்கு எல்லோருமே சொல்லப்பட்டது 8-9-10%. ஆனா வந்தது அதை விட குறைவா வந்தது. அது நம்பர் பெர்சன்டேஜ் கம்மியா தான் வந்துச்சு. ஆமா, உண்மை. ஆமா, அந்த மாதிரி தான் வரும். இப்ப நீங்க வந்து இதை வந்து நீங்க என்ன நினைச்சு நீங்க இப்ப நான் ஒரு கருத்து கணிப்பு பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஒரு 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போன சில ஏரியாக்களுக்கு போய் நீங்க யாருக்கு போடலான்றதே கடைசி நேரத்தில் மாத்தினீங்களா என்னன்னு ஒரு ஆய்வு மேற்கொள்ளலான் இருக்கோம். ஒருவேளை அதுல ஃபேக்ட மக்கள் சொன்னாங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான தகவலை நம்ம வெளியே ஷேர் பண்ணலாம்.